இளைய தளபதி என்று முன்னர் அழைக்கப்பட்டு இப்போது தளபதி என்று அழைக்கப்படுகிற விஜய் அரசியலுக்கு வரப்போகிறார். அதை பல தகவல்கள் உறுதி செய்கின்றன. இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலிலேயே அவர் கட்சி ஆரம்பித்து அரசியலில் இறங்கக்கூடும் என்கிறார்கள். அப்படி அவர் கட்சி ஆரம்பித்தால் அது நோட்டாவுக்கு போட்டியாக மற்றொரு கட்சியாக அமையுமா, அல்லது தமிழகத்தின் ஆட்சியையே மாற்றக்கூடிய ஒரு மாபெரும் சக்தியாக விளங்குமா என்பதை போகத்தான் நாம் பார்த்து புரிந்து கொள்ள முடியும். ஆனால் இப்போதைக்கு என்ன தெரிகிறது என்றால், இவரும் நோட்டாவுக்கு போட்டியாகத்தான் இருப்பார், அல்லது ஓட்டு பிரிக்கிற கட்சியாக இருப்பார். அப்போது ஓட்டு பிரிக்கிற கட்சி என்றால் அதற்கு பாரதிய ஜனதா கட்சி பல கோடிகளை கொடுத்து அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி திமுக ஓட்டுகளை பிரித்து வைக்கும். இதற்கு மட்டும்தான் இந்த கட்சி பயன்படுமே தவிர இது ஆட்சிக்கு வருகிற கட்சியாக இருக்காது என்பது அரசியல் நோக்கங்களின் கருத்தாக விளங்குகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம், இவர் வெற்றியாரா அல்லது திருப்தியா?